வணக்கம். மற்றுமொரு வழமை போன்று அறிவியல் தொடரிலே உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நாங்கள் இப்பொழுது 16வது தொடரை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதுவரையும் 15 தொடர்களை நாங்கள் பார்த்துவிட்டோம், கேட்டுவிட்டோம். இதற்கு முன் 3.5 ஆண்டுகளுக்கு முன் ஆரம்பிக்கப்பட்ட இந்த தொடர் மாதம் ஒரு காணொளி என்ற அடிப்படையிலே தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இது ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றது. இதுவரை பார்த்த விடயங்களை நான் பலமுறை உங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கின்றேன். இந்த பிரபஞ்சம் எவ்வாறு தோன்றியது, அது இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, எதிர்காலத்திலே என்ன நடக்கும், அங்கே இருக்கின்ற பொருட்கள் என்ன, சூரியன்கள், சூரிய குடும்பங்கள், பிளானெட்ஸ் என்றறியப்படுபவை, காமெட்ஸ், அனைத்தையும் நாங்கள் எவ்வாறு உருவாகின்றன, எப்போது உருவாகின்றன என்ற விடயங்களை எல்லாம் பார்த்தோம். இந்த நாங்கள் அறிந்த பிரபஞ்சங்களிலே, அதாவது பிரபஞ்சங்கள் என்று கூறுகின்ற பொழுது அவை எண்ணில் அடங்காதவை என்பதை நீங்கள் ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். நாம் அறிந்த பிரபஞ்சங்களிலே வாழ்கின்ற மனித இனங்கள் எத்தனை கிரகங்களில் வாழ்கின்றார்கள், எத்தனை மனித இனங்கள் வாழ்கின்றன போன்ற விடயங்கள், அத்தோடு குறிப்பாக நாங்கள் வாழ்கின்ற பால்வழி பற்றிய விவரங்களும், அதிலே உள்ள கிரகங்களும், அதிலே உள்ள எமது சூரிய குடும்பம் பற்றிய விடயங்களும், அங்கே காணப்படுகின்ற கிரகங்கள் பற்றிய விடயங்களும், சூரியன் பற்றிய விடயமும், முக்கியமாக எமது சூரியன் செயலிழந்து கொண்டு போகின்றது. அது இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான் அது அந்த அணு இணைப்பை ஏற்படுத்தும், அதன் பிறகு அணிந்துவிடும். அத்தோடு இந்த இந்த சூரிய குடும்பமும் அழிந்து போய்விடும் என்ற விடயங்கள் எல்லாம் நாங்கள் பார்த்தோம். அது எப்பொழுது நடைபெறும், எவ்வளவு காலத்துக்கு நாங்கள் இங்கே வாழலாம் போன்ற விடயங்கள் எல்லாம் நாங்கள் கண்டோம். அத்தோடு வரலாறையும், பூமியினுடைய குடியேற்ற வரலாறையை நாங்கள் பார்த்தோம். ஆரம்ப காலத்திலே ஒளி உலக அறிஞர்கள் இங்கே பல்வேறு வகையான குடியேற்றங்களை செய்திருந்தார்கள் என்றும், இறுதியாக நாங்கள் அட்லாண்டிக் மூவ் என்ற அந்த மிக பாரிய குடியேற்றத்தையும், மிகச்சிறப்பான குடியேற்றத்தையும் நாங்கள் கண்டோம். அத்தோடு மிக முக்கியமாக நாங்கள் பார்த்த விடயம் மனித இனம், பூமியிலே வாழ்கின்ற மனித இனம் யார் என்ற விடயங்கள். அவர்கள் சைரஸ் கிரகத்திலே இருந்து தப்பி வந்த அகதிகள் என்று நாங்கள் கண்டோம். இந்த அகதிகள் ஆரம்பத்திலே செவ்வாய் கிரகத்திலும் மெலோனா என்ற கிரகத்திலும் குடியேறி அங்கெல்லாம் மிக பாரிய கலை கலாச்சாரங்களை கட்டியெழுப்பியிருந்தவர்கள். அங்கே வாழ முடியாத ஒரு சூழ்நிலை வந்த பொழுது ஒரு பகுதியினர் பூமிக்கும் மறுபகுதியினர் மெலோனாக்கும் சென்று குடியேறினார்கள். இங்கே பூமிக்கு வந்து குடியேறியவர்கள் இங்கே வாழ்ந்த மனிதரோடு கலந்து இப்பொழுது ஒரு கலப்பினமாக நாங்கள் வாழ்கின்றோம் போன்ற விடயங்கள் எல்லாம் நாங்கள் கண்டோம். இறுதியாக நாங்கள் பார்த்த குடியேற்றம் அட்லாண்டிஸ் மூவ் என்பது மிக சிறப்பான, மிக கலை கலாச்சாரத்தோடு கூடிய, மிக அறிவியலில் உயர்ந்த ஒரு குடியேற்றமாக அது இருந்தது. அது எவ்வாறு அழிந்தது என்ற விடயங்களை அட்லாண்டிஸும் தமக்குள்ளே பிளவுபட்டு கொண்டு தாமே அழித்துக் கொண்டார்கள் என்ற விடயங்களை பார்த்தோம். அத்தோடு குமரிக்கண்டம் என்ற விடயத்தை நாங்கள் தெளிவாக பார்த்தோம். இங்கே கிடைக்கின்ற ஆதாரங்களோடும் வெளி உலக அறிஞர்கள் நமக்கு தந்த விவரங்களோடும் ஒப்பிட்டு நாங்கள் பார்த்து அதுக்கும் பல முடிவுகளை கண்டோம். இவ்வாறு பல விடயங்களை நாங்கள் பார்த்து விட்டோம். 15 தொடர் வரையும். நாங்கள் இப்பொழுது 16வது தொடரிலே பார்த்து கொண்டிருப்பது ஒரு மிக முக்கியமான அம்சம். அதாவது பூமியிலே மட்டுமல்ல, நாம் வாழ்கின்ற கிரகத்திலும் வாழ்கின்ற அனைத்து மனிதர்களுக்கும், உயிரினங்களுக்கும் அறிவை மிக உயர்ந்த நிலைக்கு இட்டுச் செல்கின்ற ஒரு காலப்பகுதி. அதுதான் இந்த கும்ப இராசினுடைய காலம். அந்த கும்ப இராசினுடைய காலத்தை பற்றி நாங்கள் 1வது பகுதியை பார்த்து விட்டோம். இப்பொழுது நாங்கள் அந்த 2வது பகுதிக்கு வந்திருக்கின்றோம். 1வது பகுதியிலே நாங்கள் கண்டது பூமியிலே கிடைத்த விவரங்களின் அடிப்படையிலே எமக்கு அவர்கள் கூறுகின்ற விடயங்கள் சரியானதா, பிழையானதா, அப்படியானால் பிழை என்றால் என்ன, ஏன் அந்த பிழை நடந்து கொண்டிருக்கின்றது என்ற விடயங்கள் எல்லாம் நாங்கள் பார்த்தோம். அது கணக்கீட்டிலே உள்ள தவறுகள், கணக்கீட்டில் இருந்த முறைகள், ஆண்டுகள் அற்றுப்போன, இவ்வாறு பல்வேறு விடயங்களின் அடிப்படையிலே எமது அறிஞர்களாலே சரியான தகவலை தர முடியவில்லை. நாங்கள் இதை ஆராய்வதற்கு 41 அறிஞருடைய கூற்றுக்களை மிக நீண்ட காலம் 19ஆம் நூற்றாண்டில் இருந்து இந்த நூற்றாண்டு வரையும் நமக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையிலே நாங்கள் பார்த்த பொழுது 40 பேர் கூறிய விடயங்களில் ஒரு உண்மையும் இல்லை. அதிலே 29 பேர் இந்த காலம் பிறந்து விட்டதென்றும் 12 பேர்
அது பிறக்கவில்லை என்றும் கூறியிருந்தார்கள். ஒருவர் மட்டும் அது பிறந்து விட்டது என்றது மட்டுமல்ல, அது எப்போது பிறந்தது என்பதை துல்லியமாக கூறினார். போன்ற விடயங்களெல்லாம் நாங்கள் பார்த்து விட்டோம். இப்பொழுது நாங்கள் பார்க்க போவது முழுக்க முழுக்க விஞ்ஞானம் சார்ந்த விடயம். அதாவது வெளி உலக அறிஞர்கள் நுண்ணியமாக கணக்கிட்டு கூறிய விடயங்களைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இதிலே பூமியிலே உள்ள அறிஞருடைய கூற்றுகள் இங்கே இல்லை. ஆகவே நாங்கள் இப்போ பார்க்க போவது மிகவும் மிகவும் முக்கியமான அந்த ராசியினுடைய கும்பராசியினுடைய பலன் என்ன, எப்போது, எப்படி போன்ற விடயங்களை நாங்கள் தெளிவாக காண இருக்கின்றோம். இது நமக்கு பூமியிலே உள்ள மனிதர்களுக்கு மேனிய உயிரினங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு வரப்பிரசாதம் என்று அறிந்தோம். இந்த வரப்பிரசாதம் என்பது 25,855 ஆண்டு 860 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் நமக்கு கிடைக்கும். இது முடிந்த பிறகு அடுத்த 25,860 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இது எங்களுக்கு வரும் என்ற விடயங்களையும் நாங்கள் அறிந்து கொண்டோம். இப்பொழுது நாங்கள் அதை பற்றிய விவரங்களை பார்க்க முயல்வோம். பொற்காலம், கோல்டன் ஏஜ். பொற்காலம் என்பது பிறந்து விட்டது என்று நாங்கள் முதலாவது பகுதியிலே ஒருவர் மட்டும் கூறியிருந்தார். அது ஒரு ஆண்டை மட்டும் குறிப்பிட்டிருந்தார். இங்கே அந்த நமக்கு கிடைக்கின்ற வெளி உலகத்திலே இருந்த அறிஞர்கள் நமக்கு கூறிய கூற்றின்படி இது கிறிஸ்துவுக்கு பின் 1844 வருடம் மாசி மாதம் 3ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை 11:20 மணிக்கு அது பிறந்து விட்டது. இந்த பொற்காலம் என்பது ஆரம்பித்து விட்டது. இதை நாங்கள் சுருக்கமாக கூறுவதாக இருந்தால், நமது சூரியன், நாங்கள் ஒவ்வொரு நாளும் காண்கின்ற சூரியன் காலையிலேயே பிறக்கும் 6 மணிக்கு, பின்னரும் 6 மணிக்கு அது மறைந்து போகும் என்ற மாதிரி தான். இதிலே சூரியனுடைய சக்தி என்பது ஒரே மாதிரியானது தான். காலையாக இருந்தாலும் சரி, மத்தியானமாக இருந்தாலும் சரி, பின்னேரமாக இருந்தாலும் அல்லது மாலையாக இருந்தாலும் சரி, ஒன்று சக்தி ஒன்றுதான். ஆனால் அதனுடைய பாதிப்புகளிலே வித்தியாசம் உண்டு. காலையிலேயும் மாலையிலேயும் அது பெரிதாக பாதிப்பது இல்லை, அது இதமாக இருக்கும். ஆனால் மதிய நேரத்தில் மிக கடுமையான சூரிய கிரகணங்கள் எங்களை மிக கடுமையாக பார்க்கும். இது போன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கற்பனை பண்ணிக்கொள்ளலாம். இந்த பொற்காலம் என்பது எவ்வாறு அது பலன் தருகிறது என்பது. அதாவது உங்களுக்கு தெரியும், திரும்ப ஞாபகப்படுத்துவதாக இருந்தால், எமது சூரிய குடும்பம் தன்னைத்தானே சுற்றி கொண்டு நாம் வாழ்கின்ற பிரபஞ்சத்தின் பெரிய சூரியனையும் சுற்றி வருகின்றது. இதைத்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த பெரிய சூரியனுடைய வெளிப்புறம் 12 பாகமாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பாகமும் ஒவ்வொரு கிரகத்துக்கு அல்ல இராசிக்கு, கிரகமல்ல இராசிக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே நாங்கள் பார்க்கிறது கும்ப ராசியினுடைய காலம், குவாரியர் என்று அழைக்கப்படுகின்ற இந்த கும்ப ராசியினுடைய காலம். இந்த காலம் 2155 ஆண்டுகள். இதைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். இது பிறந்துவிட்டது என்பதை தெளிவாக எங்களுக்கு கூறியிருக்கிறார்கள். இது எப்போது முடியும் என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள். அது எப்போது முடியும் என்றால், இது கிறிஸ்துவுக்கு பின் 3999 வருடம் மாசி மாதம் 3ஆம் நாள், அதே 3ஆம் நாள் மாசி மாதம், அதே மாதம் புதன்கிழமை 12:20 மணி வரை தொடரும். அதனுடைய இறுதி நாள் அந்த நாளிலே முடிந்துவிடும். இந்த இடைப்பட்ட காலத்தான் நாங்கள் காண்கின்ற 2155 ஆண்டுகள் அதை கொண்ட காலம். இந்த முழு காலத்தையும், அதாவது 2155 வருடங்களையும் என்னுடைய வசதிக்காக நாங்கள் 3 பருவங்களாக வகுக்க முடியும். இதிலே அந்த 3 பருவம் என்று சொல்வது இந்த டிரான்சிஷன் பீரியட் மிக முக்கியமான ஒரு அம்சம். அதாவது ஒரு கிரகத்தினுடைய பிரதேசத்திலே இருந்து இந்த கும்பராசி பிரதேசத்துக்கு நாங்கள் எங்களுடைய பூமி உள்ளிடுகின்ற காலம். ஆரம்ப காலம் மார்னிங், காலையிலே இருக்கின்ற சூரியனை போன்றது. அவ்வளோ பெரிய பலன்களை தரமாட்டாது. அது எல்லாம் அதனுடைய இன்னொரு சூரிய குடும்பத்தின் அல்லது இன்னொரு ராசியினுடைய பிடியிலே இருந்து மாறி வருகின்ற காலம் அது டிரான்சிஷன் பீரியட் என்று கூறுவார்கள். இந்த டிரான்சிஷன் பீரியட் பிறந்ததிலிருந்து, அதாவது 1844 வருடம் பின் அதிலே இருந்து 2029
மாசி சனிக்கிழமை 11-20 வரையிலான 185 ஆண்டுகள். இதுதான் அந்த டிரான்சிஷன் பீரியட். அதாவது ஒரு கிரகத்தின் மீண்டும் ஒரு கிரகத்தினுடைய பிடியிலே இருந்து பிரதேசத்திலிருந்து மறு கிரகத்துக்கு மாறுகின்ற நாம் எமது சூரிய குடும்பம் பயணம் செய்கின்ற அந்த காலம் ஒரு இடைக்காலம் என்று நாங்கள் கூறலாம். இந்த டிரான்சிஷன் பீரியட் என்று இடைக்காலம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த 185 ஆண்டுகளையும் முதல் அறை இறுதி அறை என்று இரண்டாக வகுக்கப்படுகின்றது. அதனுடைய அது கொடுக்கின்ற அந்த பிரதிபலனை பலாபலனின் அடிப்படையிலே இது முதல் அறை 93 ஆண்டுகளை கொண்டது. அது அந்த முதலாவது பிறந்த 1844 இருந்து 1937 வரையிலான 93 வருட காலம் இது முதல் அறைக்குள் அடங்கும். இந்த அறைக்குள் பெரிய பலன்களை அல்லது நல்ல பலன்களை எல்லாம் நாங்கள் திடீரென அனுபவித்து விட முடியாது. இதே எமது சூரிய குடும்பம் என்ன நடக்குது என்றால் மீன ராசியிலே இருந்து விலகிச் செல்கின்ற இந்த காலம்தான் இந்த 93 வருட காலம். அந்த டிரான்சிஷன் பீரியட்டின் முதல் அறை என்று நாங்கள் அழைக்கப்படுகின்ற அந்த காலம். இந்த இரண்டாவது அறை அல்லது இறுதி அறை என்று அழைக்கப்படுகின்ற காலம் 1937 ஆண்டு மாசி மாதம் 3ஆம் நாள் புதன்கிழமை 11:20 முதல் 2029 மாசி மாதம் 3ஆம் நாள் சனிக்கிழமை 11:20 வரையிலான 92 வருட காலங்கள். அது முதல் அறை 93 வருடம் என்றும் இரண்டாவது அறை 92 வருடம் என்றும் காணப்படுகின்றது. இந்த 185 வருடங்களும் டிரான்சிஷன் பீரியட் என்று அழைக்கப்படுகின்ற காலம். இந்த காலத்திலே என்ன நடக்கும் என்று நாங்கள் பார்த்தால் புதிய நம்பிக்கைகள் நிறையவே புதிய நம்பிக்கைகள் சொல்கின்ற பொழுது புதிய மதங்களின் வளர்ச்சி மிக அதிகமாக இருக்கும். கொலைகள், மனித கொலைகள் நடைபெறும், தற்கொலைகள் மாத்திரமல்ல, மனிதர்களை வகை தொகையாக மாஸ் மர்டர் என்று சொல்லுவார்கள், கொல்லப்படுகின்ற செயல்கள், பல்வேறு வகை சுரண்டி வாழ்கிறது, மற்ற மனிதனை ஏமாற்றி அல்ல மற்ற மனிதனிடம் பறித்து வாழ்கின்றது, எக்ஸ்ப்ளாய்டேஷன் என்று கூறுவார்கள் போன்ற விடயங்கள், மதத்தின் பேராலே மக்களை அடிமையாக்குதல். மதத்தை சொல்லி வாருங்கள், எங்களுடைய கடவுள்கிட்ட சொல்லி நாங்கள் உங்களுக்கு ரிலீஃப், உங்களுக்கு தேவையானதை பெற்றுத்தரலாம் வாருங்கள் என்று சொல்கின்றது. எக்ஸ்ப்ளாய்டேஷன் போன்ற விடயங்கள், தற்கொலைகள், கொலைகள், துன்பங்கள் போன்றவை நிறையவே இருக்கும் இந்த டிரான்சிஷன் பீரியட் காலத்திலே. அதாவது நாங்கள் அதுக்குள்ள தான் பிறந்து கொண்டு இருக்கிறோம். இன்னொன்று 2 வருடங்கள் இருக்கின்றது. இப்போ நாங்கள் 26 இருக்கின்றோம். 27, 28 அது முடிந்து விடுகின்றது. அதற்கு பிறகு நாங்கள் பொற்காலத்துக்குள்ளே வருகின்றோம். இப்போது எடுத்துக்கொண்டிருக்கிற காலத்திலே நாங்கள் காண்கின்ற இந்த பிரதிபலன்கள் இதுதான். இவ்வாறான விடயங்கள் தான் நடக்கின்றது இந்த பூமியிலே இப்பொழுதும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த காலத்திலே மனிதர்கள் வகை தொகையாக அல்லது மாஸ் மர்டர் என்று சொல்கின்ற வகையிலே கொலை செய்யப்படுதல் என்ற விடயத்தை நாங்கள் காண்கின்ற பொழுது எங்கள் அனைவருக்கும் ஞாபகம் இருக்கும். இந்த காலப்பகுதிக்குள்ளே, இந்த டிரான்சிஷன் பீரியடுக்குள்ளே கிட்டத்தட்ட 22 யுத்தங்கள் நடைபெற்றிருக்கின்றன. சில யுத்தங்கள் இன்னும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இங்கே யுக்ரைனியன் ரஷ்யன் போர் இப்போ பலகாலமாக நடந்து கொண்டு இருக்கின்றது. இப்போ அண்மை காலமாக ஈரான், அமெரிக்கன் அல்லது இஸ்ரேல், லெபனான் போன்ற யுத்தங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. கொலைகள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. மக்கள் வகை தொகையாக இறந்து கொண்டிருக்கிறார்கள், கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதிலே முக்கியமாக நாங்கள் 2 யுத்தங்களை உலக மகா யுத்தம் என்று நாங்கள் காண்கையில் முதலாவது 2வது 2 யுத்தங்களையும் பார்த்தோம் என்றால் இதிலே கொலை செய்யப்பட்டவர்கள் அளவுக்கு அதிகமானவர்கள். முதலாவது யுத்த காலத்திலே, 2வது யுத்த காலத்திலே ஜப்பான் போன்ற நாடுகள் மிக மோசமாக மனிதர்களை கொலை செய்தார்கள். அதுபோல நாசிஸ் ஜெர்மன் யுத்த காலத்திலே ஹிட்லருடைய நாசிஸ் பார்ட்டியார் மிக அதிகமான மனிதர்களையும் கொலை செய்தார்கள். நீங்கள் அறியாத சில விடயங்கள் இதிலே உண்டு. நான் முழுவதையும் உள்ளுக்கு போய் சொல்ல விரும்பவில்லை. குறிப்பாக குறிப்பிடுகின்றேன், ஜப்பான் செய்த மிக அட்டூழியமான விடயம். அந்த காலத்திலே, யுத்த காலத்திலே சரணடைந்த யுத்த கைதிகள் மேலே இவர்கள் செய்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் என்ற விடயங்கள்.
அதாவது மிக மோசமான கிருமிகளை அங்கே பிடித்து தாங்கள் வைத்திருந்த கைதிகள் மூலம் அவங்க பரீட்சாத்தம் செய்தது. அண்ட்ராய்டு, தைராய்டு போன்ற மிக பயங்கரமான நோய்கள், கிருமிகளை இவர்கள் அங்கே அந்த ஜப்பானியர்கள் வளர்த்து அதை அந்த அந்த கைதிகளுக்கு கொடுத்து அது தொற்று அவர்களுக்கு தொற்று வந்த பின்னர் அவர்களை உயிரோடு அறுத்து அந்த தொற்று மனித உடலில் உள்ள உறுப்புகளை எவ்வாறு பாதிக்கிறது என்று ஆராய்ந்தவர்கள். மிக மோசமான நடத்தை. இதிலே கொலை செய்யப்பட்டவர்கள், அவர்கள் அறுத்து கொலை செய்யப்பட்டவர்கள் 743,018 பேர். இவ்வளவு பேரையும் அவர்கள் அறுத்து செய்தார்கள். என்ன காரணம் என்றால் அவர்கள் செய்தார்கள் யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த நாட்டினுடைய அரசர் அதுக்கு அனுமதி வளர்த்திருந்தார். டாக்டர் ஷிரோ தான் இதுக்கு பொறுப்பாக இருந்து செய்தவன். ஆனால் சரணடைந்த பிறகு அதுகள் ஒன்றும் அங்கே ஈடுபடவில்லை. அவர்கள் 2.5 லட்சம் பேருக்கு தான் கணக்கு கூறியிருந்தார்கள். ஆனால் இங்கே நாங்கள் பார்த்தா 7 லட்சத்து கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர் அவர்கள் அறுத்தது. என்ன காரணம் என்றால் இவர்களை அவர்கள் அடைத்து வைத்தது மஞ்சூரியா என்ற இடத்திலே, பிங்காங் என்ற இடத்திலே இவர்கள் ஒரு மறிய சாலையை கட்டியிருந்தார்கள். அது ஒரு மர அறுவை நிலையம் அந்த இயங்கியது. இப்போ மரத்தை அறுக்கிறது போன்று மனிதர்களை அறுத்து இவர்கள் செய்தவர்கள். இதில் அகப்பட்ட போராளிகள் அல்ல போர் செய்தவர்கள் சைனா, வியட்நாம், மற்றது ரஷ்யா போன்ற நாடுகளைச் சேர்ந்த யுத்த கைதிகள். இவர்களை அறுத்து கொலை செய்தவர்கள். இதுக்கு அந்த நாட்டினுடைய அரசர் அனுமதி கொடுத்திருந்தவர். ஆனால் அவர்கள் ஒரு தரம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவ்வாறு கொலை செய்யப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட 7 லட்சம் மனிதர்கள் அறுத்து கொலை செய்தவர்கள். அந்த யுத்தம் முடிவுக்கு அந்த சமாதானம் ஒப்பந்தம் கையெழுத்து விட்ட பின்னர் கூட 600 கைதிகள் அங்கே மிஞ்சி இருந்தார்கள். அவர்களை கூட அவர்கள் விடவில்லை, அவர்களையும் கொலை செய்து விட்டார்கள். அப்படி இந்த ஜப்பானியர்கள் மிக மோசமாக நடந்தவர்கள். அதுபோன்று இந்த நாசி ஆட்சி ஜெர்மனியிலே ஹிட்லர் செய்தது. கிட்டத்தட்ட அதிலே இறந்தவர்கள் 7.5 மில்லியன் பேர் மனிதர்கள். அதிலே கிட்டத்தட்ட 4.5 மில்லியன் பேர் ஜூஸ் என்று அழைக்கப்படுகின்ற அந்த இனத்தைச் சேர்ந்தவர்கள். மிகுதி 3 மில்லியன் பேர் மனிதர்கள் கிரிமினல்ஸும் மனநோயாளர்களுமாக இருந்தாலும் இந்த மனிதர்கள் கிட்டத்தட்ட 7.5 மில்லியன் மனிதர்கள் இவர்களாலே கொலை செய்யப்பட்டவர்கள் அந்த நாசி. இவ்வாறு மனித இனம் இந்த யுத்தங்களாலே தொடர்ந்தும் அழிக்கப்பட்டது. இந்த காலத்திலே, இந்த டிரான்சிஷன் பீரியட் காலத்திலே தான் இது எல்லாமே நடைபெற்றது. 1937க்கு பின்னர் இது நடைபெற்ற விடயங்கள். இது டிரான்சிஷன் பீரியட்குள்ளே தான் இது வருகிறது. அதனுடைய பலன் இதுதான். மனித இனங்கள் வகை தொகையாக கொலை செய்யப்படுதல். இன்னும் பலர் இவர்கள் ஜூஸ் செய்கின்ற கொலைகள், சில விடயங்கள் நான் இங்கே பகிர்ந்து கொள்ள முடியாத அவ்வளவு மோசமான கிரமம். 12 வயது சிறுமியை கூட இவ்வாறு கத்தியாலே, எங்களுடைய வில்லு கத்தின்னு சொல்லுவோமே, இடுப்பில் இருக்கிற கத்தியாலே துண்டாக இருந்து கொலை போன்ற விடயங்கள், சில விடயங்களை என்னாலே படிக்க முடியாது. அவ்வளவு அது கிராபிக், அவ்வளவு மோசமான படுகொலை செய்கிறது, சுட்டுக்கொள்றதுன்றான் வேறு. நான் கத்தியாலோ ஒரு வெட்டி ஒரு சிறுமியை செய்கிறதுன்றது. இவ்வாறான பல்வேறு விடயங்கள் இந்த டிரான்சிஷன் பீரியட்லே நடைபெற்றன, மிகவும் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. இதுதான் இந்த டிரான்சிஷன் பீரியடுக்குரிய பலன். அதாவது இந்த கும்பராசினுடைய ஆரம்பகால பலன் இதுதான் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது இந்த பூமியிலே. இப்பொழுது நாம் இந்த கும்பராசியினுடைய முழுமையான சிறப்பான முக்கியமான பலம் தருகின்ற காலத்துக்குள் நுழைய இருக்கின்றோம். இந்த காலம் 2029ஆம் வருடம், இன்னும் 2-3 வருடங்களாக இருக்கின்றன. மாசி மாதம் 1ஆம் நாள் காலை 11:20 மணிக்கு முழுமையான பொற்காலம் பிறக்கின்றது. சூரிய குடும்பம் தெளிவான பொற்காலம் தருகின்ற அந்த அந்த இடத்தை சென்றடைகின்றது. இந்த நேரத்துக்கு, அதாவது அவ்வாறு சென்றடைகின்ற அந்த இடம் சூரிய குடும்பம், அந்த அண்ட கதிர்வீச்சு என்று சொல்லுகிறார்கள், காஸ்மிக் கதிர்வீச்சு. அந்த கதிர்வீச்சாளர் நாங்கள் பெற்றுக்கொள்ளப் போகின்ற நன்மைகள் என்ன என்பதை நாங்கள் இங்கே பார்க்க போகின்றோம். இந்த இடம் எமது சூரிய குடும்பம் நாங்கள் இருக்கின்ற இடத்திலே இருந்து 47,000 ஒளி வருடத்துக்கு அப்பால் அமைந்திருக்கின்றது.
அதாவது பெரிய சூரியனின் பிரபஞ்ச சூரியனின் மத்தியை சுற்றி வருகின்ற பொழுது மத்தியிலே கொண்டு அதை சுற்றி வருகின்ற பொழுது இந்த இடத்தை நாங்கள் காண்பதாக இருந்தால் அந்த அந்த கும்பராசி எல்லாம் அந்த பொற்காலம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த இடம் இங்கே பூமியிலே இருந்து 47,000 ஒளி வருடங்களுக்கு அப்பாலே காணப்படுகின்ற ஒரு பிரதேசம். அந்த பிரதேசத்துக்குள்ளே தான் இந்த 2029 எமது சூரிய குடும்பம் உள்ளடுகின்றது. அந்த அண்ட கதிர்வீச்சினுடைய ஆதிக்கத்துக்கு அது உட்படுகின்றது. அதனால் பெறப்படுகின்ற நன்மைகளையும் தீமைகளையும் நாங்கள் பார்க்கலாம். இந்த காஸ்மிக் ரேடியேஷன் என்று நாங்கள் அழைக்கின்ற இந்த அண்ட கதிர்வீச்சுக்கு வேறு பெயர்களாலும் அழைக்கப்படுகின்றது. இதை காஸ்மிக் லைட் என்று சொல்வார்கள். அண்ட ஒளி என்று நாங்கள் தமிழ்படுத்தலாம். டிவைன் எனர்ஜி, நீங்கள் டிவைன் என்றால் கடவுள் என்று சொல்வீர்கள். அதனுடைய சக்தி, இறை சக்தி என்று நீங்கள் தமிழ்படுத்தலாம். அதுபோல காஸ்மிக் நியூட்ரியன்ஸ் என்று கூறப்படுகின்றது. அதாவது அண்டத்திலே இருந்து மனிதர்களுக்கு கிடைக்கின்ற சக்தி பொருட்கள் என்று நாங்கள் கூறலாம். நியூட்ரியன்ஸ், சக்தியை வழங்குகின்ற பொருட்கள் அந்த ஒளியிலிருந்து கிடைக்கின்றது தான். இதை இந்தந்த பெயர்களெல்லாம் அவர்கள் அழைக்கப்படுகின்றது. இது என்ன செய்கிறது என்றால், அந்த அண்ட கதிர்வீச்சு எமது மூளையிலே, மனித மூளையிலே உங்களுக்கு தெரியும், மத்தியிலே உள்ள பிரதேசம் செரிபரம் என்று அழைப்பார்கள். இதுதான் நாங்கள் அறிவை பெற்றுக்கொள்வதும் அவர்களுக்கான பிரதேசம். அறிவை ஊட்டுகின்ற, அறிவை பெற்றுக்கொண்ட இந்த பிரதேசம். இந்த பிரதேசத்தை இந்த கதிர்வீச்சு என்ன செய்கின்றது என்றால் தாக்குகின்றது. இதை இந்த பிரதேசத்துக்கு தேவையான சக்தியை கொடுக்கின்றது, மிக அதிகரித்த சக்தியை கொடுக்கின்றது. இப்பொழுது பலம் குறைந்த தான் எங்களுடைய மூளையிலே அது இருக்கின்றது. இந்த கதிர்வீச்சோடு அது மிக அதிக பலத்தை பெற்றுக்கொள்கின்றது. என்றால் இந்த கதிர்வீச்சிலே இருந்து கிடைக்கின்ற சத்துக்கள் நியூட்ரியன்ஸ் முழுவதும் இந்த மூளையாலே, அந்த செரிபரம் என்ற பிரதேசத்தாலே உறிஞ்சப்படுகின்றது அல்லது அதற்கு ஊட்டப்படுகின்றது என்று நாங்கள் கொள்ளலாம். அவ்வாறு செய்யப்படுகின்ற பொழுது என்ன நடைபெறுகின்றது என்று நாங்கள் குறிப்பாக காடுவோமானால், இதிலே பல்வேறு விடயங்கள் நடைபெறுகின்றன. அனைத்துமே நமக்கு மிகச் சிறப்பான பலனை கொடுக்கிறது தான். அறிவு சார்ந்த விடயங்கள் இதிலே மிக உயர்ந்த நிலையை நாங்கள் அடையப் போகின்றோம். பூமியிலே உள்ள மனிதர்களும் இந்த பிரபஞ்சத்திலே, அதாவது பால்வழியிலே, பிரபஞ்சம் என்று கூறுகின்ற பொழுது எண்ணிலடங்காதவை என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் பால்வழியிலே வாழ்கின்ற மனித இனங்கள், உயிரினங்கள் அனைத்துக்கும் இது பொருந்தும். இந்த கதிர்வீச்சினாலே கிடைக்கின்ற சக்தி அனைத்துக்கும் சென்றடைகின்றது. நாங்கள் சத்து பொருள்களை நாங்கள் சாப்பிட்டு கொண்டு வருவோம், உடல் வளர்ச்சி அடையும், எங்களுடைய பலம் அதிகரிக்கும், நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிகரிக்கும் என்று எங்களுடைய வாழ்க்கையை அதிகரிக்கும் என்றெல்லாம் உண்டு. அதே போன்றது தான் இந்த விடயமும். இது அதையும் விட மிக அதிகமான அல்லது உயர்ந்த மற்றும் ஒரு படிக்கு இட்டு செல்கின்ற விஷயம்தான் நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கின்றது. இதிலே நாங்கள் இந்த ஊட்டச்சத்தை பெறுவதனாலே என்ன மாற்றங்கள் ஏற்படுகின்ற என்று நாங்கள் குறிப்பாக அதை காணப்போவோமானால், இதிலே இந்த பிட்யூட்டரி கிளாண்ட், அதாவது கஃபச்சுரப்பி என்பார்கள், இந்த கிளாண்ட் விரிவடைகின்றது. இந்த கிளாண்ட் இருக்கின்ற அந்த அளவை விட விரிவடைகின்றது. அது விரிவடைகிறதுனாலே அவள் ஒன்றோடு நின்றுவிடவில்லை, அது டிஎன்ஏயிலே மாற்றங்களை ஏற்படுத்துகின்றது. இந்த டிஎன்ஏயிலே மாற்றங்கள். இந்த டிஎன்ஏ என்றால் என்ன உங்களுக்கு தெரியும். அது மரபு சார்ந்த விடயங்களை வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு தொடர், ஒரு சங்கிலி தொடர். நமது உடலிலே உள்ளவை, இவையிலே மாற்றங்கள் ஏற்படுத்த முடியாது. இந்த டிஎன்ஏயிலே தான் நாங்கள் முதல் கண்ட சிறியர்கள் இந்த டிஎன்ஏயிலே மாற்றங்களை செய்து எமது அறிவை குறைத்து, மூளை பலத்தை குறைத்து, எங்களுடைய ஆயுளை குறைத்து எங்களை உருவாக்கினார்கள் யுத்த வீரர்களாக. இதுதான் பூமியிலே உள்ள மனிதர்களுடைய வரலாறு. இந்த பூமியிலே மட்டும்தான் இந்த மனிதர்கள் வாழ்கிறார்கள். இவர்கள் ஒரு தனி இனம். டிஎன்ஏயிலே மாற்றங்களை செய்து ஆக்கப்பட்ட மனித இனம். எங்களுடைய அறிவு 100 வயது தான். ஆயுள் 100 வயது தான். அதற்குள்ளே கிடைக்கின்ற அறிவு மிக மிக அற்பமானது. ஆனால் உங்களுக்கு நான் முன்னரே கூறியிருக்கின்றேன், மனித இனம் என்று வருகின்ற பொழுது
அவருடைய ஆக குறைந்த வயது 1000 ஆண்டுகள். இதை பற்றி நிறையவே நான் கூறியிருக்கின்றேன். மனித இனங்களை பற்றி, பிரபஞ்சங்களிலே வாழ்கின்ற மனித இனங்களை பற்றி நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு மனித இனமும் எவ்வளவு காலத்துக்கு வாழ்கின்றன என்ற விடயங்களை தெளிவாகவே நான் உங்களுக்கு நிறைய கூறியிருக்கின்றேன், ஞாபகப்படுத்துகிறேன். நாங்கள் விசேடமான மனிதர்கள். நாங்கள் மனிதர்கள் என்று வந்தாலும், ஹியூமனாய்டு என்று வந்தாலும், ஹியூமன் என்று இருந்தாலும் கூட அறிவை பொறுத்தவரையிலே அன்ஹியூமன் அல்லது இன்ஹியூமன் என்றுதான் அந்த வழிவில் அறிஞர்கள் எங்களை அழைக்கின்றார்கள். என்னென்ன நாங்கள் மனித உருவத்திலே இருக்கின்றோம், மனிதராக நடமாடுகின்றோம். மனிதராக நாங்கள் நடப்பதில்லை, மற்றவரை மதிப்பதில்லை, ஒரு நாளும் மதிப்பதில்லை. அதான் எப்பொழுதும் சண்டை பிடிச்சு கொண்டு இருக்கின்றோம். பக்கத்து வீட்டுக்காரோடையும் சண்டை, ஒருவனை கண்டா எரிச்சல், புகைச்சல், இப்படியெல்லாம் அந்த கூடாத குணங்கள் எங்களுக்கு ஊட்டப்பட்டவை, அது எங்களிடம் இருக்கின்றன, அது பிரதிபலிக்கின்றது. அதனாலே நாங்கள் மிருகங்களாக, மனிதராக இருந்து கொண்டு மன்னிக்க வேண்டும், மிருகங்களாக வாழ்கின்றோம் என்ற உண்மையை நாங்கள் அறிந்து கொள்வோமானால் எங்களுடைய அறிவை நான் நிச்சயமாக பெருப்பிக் கொள்வோம். இதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு செய்யப்பட்டது இது, அதனாலே எங்களால் முடியாமல் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அதை பின்பற்றி தான் எங்களுடைய கல்விக் கொள்கையும் இருக்கின்றது. எங்களுக்கு ஊட்டப்பட்ட கல்வி விஞ்ஞானத்தை தவிர்ந்த ஏனைய எல்லாமே வெறும் கற்பனை தான். உண்மை ஒன்றும் அதிலே இல்லை என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் நீங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்வீர்கள். நான் இத்தனை பேர் இங்கே ஆராய்கிறீர்கள் என்றது தான் கேள்வி. நான் இங்கே சொல்கின்ற விடயங்களை கூட பலருக்கு புரியவில்லை. நான் பலரிடம் கேள்விப்பட்ட போது சொல்லுகிறார்கள், நீங்கள் தமிழிலே பேசுகிறீர்கள், என்ன பேசுகிறீர்கள் என்று தமிழிலே கூட, ஆனால் இங்கே பேசுகின்ற விடயம் பற்றி ஒன்றும் எங்களுக்கு புரியவில்லை என்று சொல்லுகிறார்கள். உண்மையாக சிலர் இந்த கருத்தை கூறுகிறார்கள், இதுதான் உண்மை. ஏன்னா எங்களுக்கு புரிவதற்குரிய அறிவு, ஆரம்ப அறிவு எங்களிடம் இல்லை. பிரபஞ்சத்தை பற்றிய அறிவு எத்தனை பேரிடம் இருக்கின்றது? கேட்டு பாருங்கள், உங்களையே கேட்டு பாருங்கள். மிகவும் படித்த சர்வகலாசாலை சென்று வந்த நண்பர்கள் கூட எல்லாம் கேட்டிருக்கிறார்கள், பூமியும் பிரபஞ்சத்தில் ஒரு பகுதியாக என்று கூட கேட்டிருக்கிறார்கள். அந்த கேள்வியை கேட்ட யாராக இருந்தாலும் அவருக்கு நன்றி கூற வேண்டும், அவர் சிந்திக்கிறார் என்றுதான் அதனுடைய உண்மையான நிலைமை. அவ்வாறு நாங்கள் யாராவது சிந்திக்க தொடங்கினால் இந்த உண்மைகளை நாங்கள் கண்டுபிடிக்க முடியும். அவ்வாறு தான் எங்களுடைய இதுக்கு காரணம் இந்த டிஎன்ஏ தான். இந்த டிஎன்ஏ பரம்பரையாக தொடர்கின்ற ஒன்று எங்களுடைய தந்தையிடம் எது இருந்தோ அதுதான் மகளுக்கு வரும். இந்த டிஎன்ஏ என்பது ஒரு முழுமையான ஒரு அம்சம். இதில் இயங்குவது கிட்டத்தட்ட 3% மட்டுமே. ஏனைய 93% இயங்குவதில்லை, இயங்காமல் செய்யப்பட்டிருக்கின்றது, முடக்கப்பட்டிருக்கின்றது. அங்கே இயங்காமல் செய்யப்பட்டிருக்கின்ற, முடக்கப்பட்டிருக்கின்ற டிஎன்ஏயிலே, ஸ்ட்ராண்டிலே என்ன விடயங்கள் புகுத்தப்பட்டிருக்கின்றன என்பது எங்களுக்கு தெரியாது. இந்த விடயங்கள் இங்கே வலிய ஓரளவான மாற்றத்தை, முதல் மாற்றத்தை இது கொடுக்க போகின்றது. இது இந்த கும்ப ராசியினுடைய இந்த காஸ்மிக் அந்த ஒளி பீச்சு, காஸ்மிக்கினுடைய அதிலிருந்து வருகின்ற அந்த ஒளியினுடைய வருகின்ற அந்த நியூட்ரியன்ஸ் இதை எங்களுக்கு மாற்றி அமைக்கப் போகின்றது என்பது நாங்கள் அனைவருமே சந்தோஷப்பட வேண்டிய விடயம்தான். இங்கே நாங்கள் பார்த்தோம், இந்த கவச்சுரப்பி என்பது விரிவடைகின்ற காரணத்தினாலே அது டிஎன்ஏயிலே மாற்றங்களை ஏற்படுத்துகிறது என்று கண்டோம். டிஎன்ஏயிலே மாற்றங்கள் ஏற்படுத்துவது என்பது இதுவரை டிஎன்ஏயிலே செயற்படாமல் இருக்கின்ற ஸ்ட்ராண்ட்ஸ், இழையங்களில் 10 இழையங்களை அது மேலதிகமாக செயற்பட வைக்கின்றது. இதுதான் அந்த மாற்றம். 10 இழையங்களை செயற்பட வைப்பது என்பது மிகப்பெரிய காரியம். இந்த 10 இழையங்கள் ஸ்ட்ராண்ட்ஸ் செயற்படுகின்ற காரணத்தினாலே அறிவிலே உள்ள அறிவிலே நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ மாற்றம், உயர்ந்த மாற்றத்தை அது கொடுக்கின்றது. அதாவது இந்த அறிவை என்ன செய்கிறது என்றால், அந்த நியூட்ரியன்ஸ், அந்த ஒளியால் அந்த அலைகள் தாக்கின்ற பொழுது அந்த நியூட்ரியன்ஸ் பெறப்படுகின்றது. அதன் மூலம் ஒரு ஆவலை தூண்டுகின்றது. ஆவல் என்றால் நாங்கள் அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை அது கொடுக்கின்றது. இப்போ அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை கொடுப்பதினாலே அறிவு வந்து விடுவதில்லை. உதாரணமாக நாங்கள் சொல்ல போனால், எங்களுக்கு பசிக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். எங்களுக்கு பசிக்குது என்று நாங்கள் அறிந்து கொண்ட உடனே அது பசி தீர்வதில்லை. நாங்கள் சாப்பிட வேண்டும். என்ன, கோயிலே சாதம் கொடுக்கிறார்கள், இனாமாக கொடுக்கிறார்கள் என்றால் எங்கள் வீட்டுக்கு வர மாட்டாது. எங்கள் கோயிலுக்கு போய்
அந்த இனாமாக கொடுக்கின்ற அந்த பொருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதே மாதிரியானதான் ஆவலை தூண்டுகிறதே தவிர, பசியை தூண்டுகிறதே தவிர, அது பசியை தீர்ப்பதற்கான நடவடிக்கையை நீங்கள் தான் செய்ய வேண்டும். அறிவை அறிய வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு தோன்றுகிற பொழுது எந்த அறிவை அறிய போகிறோம், எப்படி அறிய வேண்டும்? நான் கற்றுக்கொண்டது மிக இலகுவான, நான் கற்றுக்கொண்ட அறிவு சரியானதா பிழையானதா இல்லையா, சரியானதா இது சரி என்ற போன்ற விடயங்கள், இது அனைத்து விடயங்களும் எங்களிடம் இருக்கின்றது. இந்த வெளி உலக அறிஞர்கள் இந்த அறிவை பற்றிய அனைத்து விடயங்களையும் இங்கே கூறியிருக்கிறார்கள். சயின்ஸ் என்று நீங்கள் கூறலாம், கெமிஸ்ட்ரி என்று சொல்கின்றோம், ஒவ்வொரு பெயர்களாலே நாங்கள் அதை அழைக்கின்றோம் இல்லையா. ஆனால் அறிவியல் தான், எல்லாம் சயின்ஸ் தான். ஆனால் அறிவு அது சம்பந்தமான அனைத்து விடயங்களும் பிரபஞ்சம், நான் கூறியது போல இந்த பிரபஞ்சம் தோன்றியது எவ்வாறு என்பது தொடக்கம், இது எப்படி மறையும், எவ்வாறு பொருட்கள் தோன்றுகின்றன, எவ்வாறு மனித இனங்கள் தோன்றுகின்றன, அவை எங்கெங்கே வாழ்கிறார்கள், எமது சூரிய குடும்பம் என்ற இப்படி அனைத்து நான் உங்களுக்கு சொன்ன விடயங்கள் தான். இது அனைத்தும் இங்கே உண்டு இருக்கின்றது. இதை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இதை நான் சொல்லவில்லை, நான் சொன்னதான், ஆனால் என்னுடையது அல்ல. இது வெளியுலக அறிஞர்கள் எமக்கு தந்தது. இதை அவர்கள் நான் முதல் கூறியது போல 1945 தொடக்கம் 1995 வரையிலான 50 வருட காலத்திலே என்னுடைய இருக்கின்ற அட்டவணையின்படி 64 அறிஞர்கள் வில்லியம் மூலம் எங்களுக்கு கற்றுத்தந்த உண்மைகள், உண்மையான விஞ்ஞான அறிவுகள், வேறு எதுவும் இல்லை. இது இருக்கின்றது. இதிலே தெரிந்த விடயங்களை நான் தெரிவு செய்துதான் அதை உங்களுக்கு தந்தேன். அதை கிட்டத்தட்ட 18 வருட காலமாக நான் ஆராய்ந்து எமக்கு என்ன தேவையோ அந்த விடயங்களை மட்டும்தான் நான் உங்களோட பகிர்ந்து கொண்டேன். என்னென்ன விடயங்கள் வேண்டுமோ அது அனைத்துமே இங்கே உண்டு, நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அது இனாமாக கிடைக்கின்றது, நீங்கள் காசு கொடுத்து வாங்க வேண்டியதும் இல்லை, இவை இருக்கின்றது. இப்பொழுது உங்களுக்கு 2 வருடத்துக்கு பிறகு இந்த தூண்டுதல் வரப்போகின்றது. தயவு செய்து அதுக்கு பிறகாவது இந்த என்னுடைய வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம். அது பார்த்தாலும் உங்களுக்கு போதாது, அது சொல்லும். ஆனால் நீங்கள் அதை புரிந்து கொள்வதற்கு அந்த ஆவணத்தை நீங்கள் படிக்க வேண்டும். அந்த ஆவணம் கான்டாக்ட் ரிப்போர்ட் என்ற பெயரிலே ஒலியுமாக அங்கே வெளியிட்டு இருக்கிறார்கள், அங்கே இருக்கின்றது. அந்த அவர்களுடைய இளையதளத்திலே நீங்கள் அதை இனாமாக பெற்று படிக்கலாம். இதுதான் நான் செய்யக்கூடிய வேலை. இதை தமிழர்களுக்காக நான் தமிழிலே செய்தேன். தமிழ் மக்களுக்கு மிக முக்கியம். நாங்கள் அறிவிலே மிக பிந்தி கிடக்கிறோம். ஆகவே நாங்களும் ஏனைய இனங்களுக்கு சமமாக இல்லாவிட்டாலும் ஓரளவு கிடையா போகிற அளவுக்கு அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற என்னுடைய விருப்பத்தின் ஆவலின் அடிப்படையில் தான் இதை நான் தமிழிலேயே உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன். அதில் எனக்கு கிடைக்கின்ற வரவேற்பு மிக மிக குறைவானது. அதாவது எங்கள் தமிழ்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அறிவே இல்லை என்பது இதனால் நன்றாகவே புரிகிறது. ஆகவே நான் தொடர்ந்தும் செய்து கொண்டு இருக்கிறதால எந்தவித பிரயோசனம் இல்லை என்று நான் என்று தீர்மானித்திருக்கிறேன். அதாவது அநேகமாக இந்த தொடரோடு முடிந்துவிடும். தமிழ் அது வேறு மொழியிலே நான் ஆரம்பிப்பேன். அது ஒரு விரிவான அல்லது இலகுவான அல்லது இன்னும் பலரும் பூமியிலே வாழ்கின்ற தமிழர் மட்டுமில்லை, ஏனைய அறிஞர்களும் அறிந்து கொள்ளக்கூடிய, ஏனைய மொழியை பேசுகிறவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய முறையிலே நான் தயாரிக்க இருக்கின்றேன். ஒரு மொழியிலே என்ற விடயத்தை நான் இங்கே உங்களுக்கு கூறிக்கொள்ள வேண்டும். நான் நிப்பாட்டினேன் என்ற விடயங்கள் இதில் பிரயோஜனம் இல்லை. ஒரு மாதம் நான் கஷ்டப்பட்டு இதை படித்து இதை தயாரித்து நான் உங்களுக்கு தந்தால் ஒரு 20-30 பேர் தான் பார்க்குறாரு. எத்தனையோ மில்லியன் தமிழர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இதில் ஆர்வம் காட்டுவதும் இல்லை, தான் பார்த்து விட்டேன் இன்னொரு சொல்லுவதும் இல்லை. அது இன்னொரு பெரிய சொல்லவும் மாட்டார். ஒன்றும் ஒரு கேள்வியும் கேட்க மாட்டோம். எங்களுடைய அறிவு மிக மோசம், மிருகங்களைப் போல தான் நாங்கள் வாழ்கிறோம் என்றதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு சொல்லவில்லை, நீங்களே புரிந்து கொள்ளலாம். உங்களுக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன தெரியும் என்பதை நீங்களே கேள்வியை கேட்டு அறிந்து கொள்ளலாம். இது இந்த ஆவலை தூண்டுகிறது. இந்த ஆவலை தூண்டிய உடனே நீங்கள் அப்படியே நின்று விடாமல் அந்த ஆவலுக்கு, அந்த பசிக்கு நீங்கள் அந்த உணவை கொடுக்க வேண்டும், இந்த நியூட்ரியனை நீங்கள் கொடுக்க வேண்டும். அதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய, உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய உதவி அதுதான். சரி, இந்த அறிவை தூண்டுவதனாலே என்ன நன்மைகள் கிடைக்கப் போகிறது என்று நாங்கள் பார்த்தோமானால், பரிணாம வளர்ச்சிக்கு எதிரான எதிர்மறை சக்திகள் எல்லாம் மற்று போய்விடும். பரிணாம வளர்ச்சி என்று சொல்லுகின்ற பொழுது அது அறிவினுடைய வளர்ச்சி. அறிவு வளர்கின்ற பொழுதுதான் பரிணாம வளர்ச்சி ஏற்படுகிறது. அதான் நாங்கள் பரிணாம வளர்ச்சி என்று சொல்கின்றோம். அறிவு வளர வளர மனித வாழ்க்கையினுடைய தரம் உயர்ந்து கொண்டு போகும். அதுதான் பரிணாம வளர்ச்சி. இந்த அறிவை பெற்றுக்கொள்வதற்கு எதிராக என்ன இருக்கின்றதோ அந்த சக்திகள் அழிக்கப்படும். அதுக்கு உண்மையாக பூமியிலே உள்ள விடயம் என்னவென்றால் நம்பிக்கைகள். அறிவை பெற்றுக்கொள்வதற்கு இந்த நம்பிக்கைகள் உங்களுக்கு உதவவே மாட்டாது. இந்த நம்பிக்கையை வழிநடத்துகிறவர்கள் உங்களை அறிவை பெற்றுக்கொள்ள அனுமதிக்கவும் மாட்டார்கள்.
நீங்கள் அறிஞர்களாகிவிட்டால் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் நீங்கள் இருக்க மாட்டீர்கள். உங்களுக்கு உண்மை தெரிந்துவிடும். அவையிலிருந்து விலகி விடுவீர்கள். அவருடைய வியாபாரம் கெட்டு போயிடும். இதுதான் காரணம். அரசுக்கும் அதுதான். அரசும் மனிதர்களை, தங்களுடைய நாட்டிலே வாழ்கின்ற மனிதர்களை முட்டாள்களாக வைத்துக் கொள்ளத்தான் விரும்புகிறார்கள். அதுக்கு ஏற்றபடியாக நடக்கிறார்கள். அப்போதான் உங்களை கட்டுப்படுத்த முடியும். முட்டாள்களை, அறிஞர்களை கட்டுப்படுத்த முடியாது என்ற காரணத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இதுதான் இந்த ரகசியம். பூமியிலே இருக்கின்ற ரகசியமே இதுதான். இதுதான் மதங்களும், இதுதான் அரசியலும், இதுதான் ஏனைய ஸ்தாபனங்களும். அறிவை பெற்றுக் கொள்வதற்கு மனிதரை அனுமதிப்பது இல்லை, அனுமதிக்க முடியாது. அதனுடைய வியாபாரத்துக்கு எதிரானது என்ற கொள்கையின் அடிப்படையில் இதிலே ஏற்பட போகின்ற ரேபிட் டெவலப்மெண்ட், வேகமாக வளரக்கூடிய அறிவு பிரதேசங்கள் என்ன என்று நாங்கள் பார்த்தோம்னால், கணனி தொழில், அந்த கம்ப்யூட்டர் சம்பந்தமான விடயங்கள் மிக அதிகமாக வளரும். இப்போ ஏஐ என்ற இடத்துக்கு வந்திருக்கின்றது. அது கம்ப்யூட்டர், அந்த டெக்னாலஜி தான். அந்த டெக்னாலஜி என்று சொல்கிறது தொழில்நுட்பம். தொழில்நுட்பத்தின் அதி உயர்ந்த நிலை தான் அது. இந்த நாங்கள் காண்கின்ற அந்த பரிணாம வளர்ச்சியில் அதி உயர்ந்த நிலை. எந்த அறிவையும் டெக்னாலஜி மிக உயர்ந்தது. அறிவின் மிக உயர்ந்த நிலை டெக்னாலஜின்னு சொல்வது. அது தொழில்நுட்பம் மிக அதிகமாக வளரும். இன்னும் வளர்ந்து இப்போ ஏஐ வரை இருக்கின்ற, அதுக்கு மேலேயும் போகும். அதிலே நாங்கள் இப்போ செய்திருக்கிறோம். நாங்கள் ரோபாட்ன்றதை தான் செய்திருக்கின்றோம். இதனுடைய தொழில்நுட்பம் வளர்கின்ற பொழுது அண்ட்ராய்டு என்ற நிலையும் வரும். ரோபாட் என்பது இயந்திரங்கள், மனிதர்கள். அண்ட்ராய்டு என்பது இயந்திரம்தான். ஆனால் மனிதர் போன்றவர்கள், உறங்காமல் இருக்கின்ற மனிதர்கள் 24 மணித்தியாலமும் உங்களோட வேலைகளை, உங்களோட வயல் வேலைகளை, உங்களோட காணி வேலைகளை செய்து தரும், சாப்பாடு தரும். நீங்கள் அப்படியான நிலைக்கு நாங்கள் செல்கின்ற காலங்கள் தான் இது. அதுபோல் வான் பயணம் மிக 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 முக்கியமானது மனிதர்களுக்கு. உங்களுக்கு தெரியும், சூரிய குடும்பத்தை பற்றி நாங்கள் படித்த பொழுது, எமது சூரியன் இன்னும் ஒரு 1.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு தான் இருக்கும். அதோடு அது அழிந்துவிடும். இது அழிகின்ற பொழுது இந்த குடும்பத்தில் இருக்கிற அனைத்தும் அழியும் என்று உங்களுக்கு தெரியும். அதற்கு முதல் பூமியிலே உள்ள மனிதர்கள் இங்கே இருந்து வெளியேறிவிட வேண்டும். எங்கே போகிறது அதுதான் தெரியாது. பிரபஞ்சத்திலே எனக்கு பொருத்தமான இடம், நாங்கள் சுவாசிக்கின்ற ஆக்சிஜன் கிடைக்கின்ற இடம் எங்கே இருக்கின்றது கண்டுபிடிக்க கஷ்டம். காரணம், இன்றைக்கு 25 மில்லியன் வருடங்களுக்கு முதலே பிரபஞ்சங்களிலே வாழ்கின்றவர்கள் பிரபஞ்சங்களுக்கு இடையிலே பயணம் பெறுகின்ற அந்த அதி உயர்ந்த தொழில்நுட்பத்தை பெற்றிருக்கிறார்கள். இதன் மூலம் தங்களுடைய இனங்களை எங்கெல்லாம் கிரகங்கள், மனிதர் வாழக்கூடிய கிரகங்கள் இருக்கின்றது, அதையெல்லாம் கைப்பற்றி அதில் தங்களுடைய இனங்களை குடியேற்றி வாழ்கிறார்கள். ஏதோ 1-2 மிஞ்சி இருக்குதோ தெரியாது, கண்டுபிடிக்கணும். அதுக்கு எங்களுக்கு அறிவு வேணும். பிரபஞ்சத்திலே பயணம் பண்ணுகின்ற அறிவு வேணும். எங்களுக்கு ஒரு பிரபஞ்சத்தில் இருந்து இன்னொரு பிரபஞ்சத்துக்கு பிரிட்ஜ் போகின்ற அந்த அறிவு வேணும். இது மிக மிக முக்கியமானது. அது நம்மிடமில்லை. நாங்கள் இப்பொழுது அந்த ப்ரொபல்ஷன் சிஸ்டத்தை தான் பற்றி கொண்டிருக்கின்றோம். அது போதாது, பீம் சிஸ்டத்துக்கு மாற்றப்பட வேண்டும். இந்த ப்ரொபல்ஷன் சிஸ்டம் என்பது வெளியுலக அறிஞர்கள் பயணம் செய்கின்ற அந்த ஆகாய விமானங்கள் 2 வகையான ஓட்டுகின்ற நிலையை கொண்டு வந்து சாதாரணமானது. அது கிட்டத்தட்ட 153 மில்லியன் கிலோமீட்டருக்கு தான் போகும். அதுதான் அது சொல்கிறார்கள், அது சேஃப் டிஸ்டன்ஸ் என்று சொல்லி. அதற்கு மேலே போவதாக இருந்தால் அது டச்சோன் என்ற சிஸ்டத்துக்கு, அது பீம் சிஸ்டத்துக்கு மாற்றப்பட வேண்டும். அது பூமியில் மனிதருக்கு ஒன்றுமே இன்னும் தெரியாது. அந்த இடத்துக்கு நாங்கள் போனால்தான் இந்த இடத்துல இருந்து, பூமியிலே இருந்து நாங்கள் வெளி உலகங்களுக்கு எங்கேயாவது இடம் இருக்கிறதா என்று தேடலாம். எமது சூரிய குடும்பத்திலே தேடி பிரயோசனம் இல்லை, அது அழிந்து போயிடும். இங்கே இருக்கிறது செவ்வாயிலே தண்ணி இருக்கிறது, ஐஸ் கட்டி போல இருக்கிறது. ஆனால் அதனுடைய செவ்வாயினுடைய வளிமண்டலம் உறிஞ்சப்பட்டு விட்டது, அந்த டிஸ்ட்ரோயர் அது ஒழிந்து விட்டது. அதனால் அங்கே எங்களுக்கு ஆக்சிஜன் இல்லை. அதுபோன்று வேறு எந்த கிரகங்களிலும் வாழ முடியாது. செவ்வாயை விட்டால் வேறு உள்ளே வாழ முடியாது. அதுதான் இதமான காலநிலை கொண்டது. வேறு எந்த கிரகத்திலும் மனிதர்கள் இல்லை. ஆனால் உயிரினங்கள், ஆரம்ப கால உயிரினங்கள் உண்டு. புழுக்கள், பூச்சிகள் போன்றவை. மனிதர்கள் என்ற இடத்திலும் இல்லை. இதுபோன்று டிஎன்ஏயில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் மிக மிக முக்கியமானதும். டிஎன்ஏ மாற்றங்கள், டிஎன்ஏயிலே மாற்றம் ஏற்படுகின்ற பொழுது எங்களோட வயதிலேயே மாற்றம் ஏற்படும். எங்களோட லைஃப் ஸ்பேன் 200 தொடக்கம் 300 வருடங்களுக்கு அது போகும். அவ்வாறு போகின்ற பொழுது எங்களுக்கு 200 வருடம் நாங்கள் வாழ்கின்றோம் என்றால் கிட்டத்தட்ட 100 வருடமாக நாங்கள் படிப்போம். கல்வியை பல விடயங்களை முழுமையாக கற்கக்கூடியதாக இருக்கும்.
அவ்வாறு நிலைமைகள் 200 அல்லது 300 ஆண்டுகளுக்கு அது போகின்றது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில். அப்போ எங்களுக்கு படிக்கிறதுக்கு மீது உள்ள மனிதர்கள் அறிவை பெற்றுக்கொள்வதற்கு நீண்ட காலம் இருக்குது. அப்போ ஒவ்வொரு விடயத்தை பற்றி நுணுக்கமான அறிவை பெற்றுக்கொள்ள முடியும் அந்த காலத்துக்குள்ளே. இது 1970 ஆண்டுகளை கொண்ட ஒரு காலத்தை தான் நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். இந்த குவாரியசனுடைய காலம், அந்த கும்பகாலம், அந்த இடத்துக்கு அதுபோல பல மாற்றங்கள் ஏற்படும். அதுபோல விஞ்ஞானத்திலே, அறிவியல், எல்லா துறையிலேயும் மிகப்பெரிய மாற்றங்கள் எங்களுக்கு ஏற்பட இருக்கின்றது. 2029 ஆண்டு மாதம் 3ஆம் நாள் 11:20 மணி தொடக்கம் இது எங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது. நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். முயற்சி செய்து நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மாற்றங்கள், நாங்கள் பார்த்த இந்த மாற்றங்கள் அந்த கும்பராசிக்கு மட்டுமல்ல, அனைத்து ராசிகளுக்கும் இது பொருந்தும். அனைத்து ராசிகளுக்கும் சமமாக கிடைக்கும். நாங்கள் கும்பராசி காரணத்துக்குள்ள அந்த பிரதேசத்துக்குள்ளே நாங்கள் போனாலும் கூட அனைத்து ராசி உயிரினங்களும் அப்படி போகின்றன. ஆகவே அனைத்து ராசிகளுக்கும் இது பொருந்தும், ஒரே மாதிரியானது. ஆகவே எங்களுடைய இனிமையான அந்த அந்த பொற்காலம் வழியிலே பார்த்து கொண்டு இருக்கின்றது, எங்களை வரவேற்க இருக்கின்றது. இதை நாங்கள் இதனால் கிடைக்கின்ற நன்மைகளை தவற விடாமல் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு ஏற்றபடி இன்றைய கால சிறுவர்கள் இருக்கிறார்கள், பெரிய பெரிய அறிவோடு இருக்கிறார்கள். என்னுடைய சேர்ந்த ஒருவன் 8 வயது, அவன் என்ன கேள்வியெல்லாம் கேட்கிறான். மிக பயங்கரமான எந்த விடயத்தையும் தனக்கு முடியாதுன்னு சொல்றது இல்லை. இதையும் எல்லாத்தையும் செய்கிறான். மணிக்கூட்டு திருத்துறான், கம்ப்யூட்டரை திருத்துறான், அந்த லேப்டாப்பை திருத்துறான், எல்லாத்தையும் செய்கிறான். எனக்கு செய்ய முடியாது இல்லை, அவருக்கு படம் அப்படி செய்து கொண்டு போகிறான். ஐநா ஒன்றும் அவன்கிட்ட கேட்டால் ஐநா தான் என்று சொல்கிறான். அப்படி எல்லா இதுபோல் இவர் மட்டுமில்லை, இதுபோல பூமியில் நிறைய சிறுவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த காலத்துக்குள்ளே இருந்தவர்கள். அவருக்கு இயற்கையாக கிடைக்கின்ற அந்த அறிவு அது அவருடைய மூளைகளுக்கு இருக்கின்றது. இன்னும் அவருடைய அறிவு மிக மிக அதிகமாக தொடரும், உயர்ந்து செல்லும். அதில் எந்தவித சந்தேகமில்லை. தயவுசெய்து நீங்கள் முயற்சியை செய்யுங்கள். நீங்கள் மறந்துவிட வேண்டாம். இது 3999 மாதம் 3ஆம் நாளோட முடிவடைகின்றது என்றால் முடிவடைந்து என்று அல்ல, ஒரு சுற்று முடிவடைகின்றது. மீண்டும் அது திரும்பி வரும். 25,860 ஆண்டுகளுக்கு பின்னர் அது மீண்டும் திரும்பி வந்து இதே பலனை கொடுக்கும். அப்போது இருக்கிற மனிதர்கள் மிக உயர்ந்த அறிவை பெற்று விடுவார்கள். ஆகவே பூமி நாங்கள் எதிர்பார்க்கலாம், உயிருடைய மனிதர்கள் நாங்கள் வெளி உலகத்துக்கு வெளியிலே எங்கேயாவது கிரகங்கள் இருக்கின்றதா என்று அறிந்து கண்டறிந்து அங்கே போய் நாங்கள் குடியேறி இருப்போம் என்று நான் நினைக்கின்றேன். 2வது முறை வருகின்ற பொழுது என்று எதிர்பார்ப்புத்தான் உண்மையாக நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. அந்த நல்ல எதிர்பார்ப்போடு நான் உங்களுடன் திரும்பவும் வேண்டிக் கொள்வது, தயவு செய்து உங்களுடைய அறிவை பெருத்துக் கொள்ள முயலுங்கள். இந்த அறிவு இருக்கின்றது, படியுங்கள். பாடசாலைக்கு போய் படிக்காதவர்கள் எங்களோட இலங்கையை பார்த்தா அநேகமானாக்கள் 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு SSLC உடன் முடித்து விடுவார்கள். பெண்கள் அதை முடித்து போட்டு திருமணத்துக்கு ஆயத்தப்படுவார்கள். ஆண்கள் திருமணம் முடிச்சுட்டு அந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கு எங்கேயாவது போய் கூலி வேலை செய்ய முயற்சிப்போம். இதுதான் செய்து கொண்டு இருக்கிறோம். அறிவுன்றது எங்களுக்கு கிடையாது, கூலி ஆட்களாகத்தான் இருக்கிறோம் என்ற அந்த கசப்பான உண்மையை நான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்லத்தான் வேண்டும். தயவுசெய்து நீங்கள் புரிந்து கொள்ள முயலுங்கள், அறிவை பெற்றுக்கொள்ள முயலுங்கள் என்று மீண்டும் ஒரு முறை வினயமாக உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். இத்தோடு இந்த 16வது தொடரின் 2வது பாகத்துக்கு நாங்கள் பார்த்த ஒரு முடிவுக்கு கொண்டு வருகின்றேன். பல விடயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். எல்லா விடயங்களையும் நான் பகிர்ந்து கொள்ள முடியவில்லை, அவ்வளவு அதிகமாக இருக்கின்றன. ஏறத்தாழ 18 வருட காலமாக நான் ஆராய்ந்த விடயங்கள் முடிந்தவரை நான் பகிர்ந்து கொண்டேன். அநேகமாக நான் இத்தோடு இந்த தொடரை தமிழிலே அந்த தொடரை நான் முடித்துக் கொள்ளத்தான் விரும்புகிறேன். அவளை சந்தர்ப்பம் கிடைத்தால் முடித்துக் கொள்வேன். அடுத்த மாதத்திலிருந்து சில வேளைகளில் அது ஆங்கில மொழியிலே தொடரும் என்று நான் நம்புகிறேன். சிறு பிள்ளைகள் கூட கேள்விகளை கேட்கிறார்கள். அவருடைய கேள்விகளின் அடிப்படையிலே பல்வேறு விடயங்களை நான் உங்களோடு அந்த கேள்விக்கு விட சொல்கிறது போல பல்வேறு விடயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். நீங்கள் அந்த அறிவை இலவாக பெற்றுக்கொள்வீர்கள். அதனால் அது ஆங்கில மொழியிலே இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். இதுவரை எனது இந்த தொடர்களுக்கு கிட்டத்தட்ட 40 காணொளிகள் இந்த யூடியூப்பில் இருக்கின்றன. அனைத்து அறிவும் உங்களுக்கு தேவையான, எனக்கு தேவையான அனைத்து அறிவும் அங்கே இருக்கின்றது. இதுவரை நீங்கள் தொடர்ந்து எனக்கு செய்து வந்த ஆதரவுக்கு நான் உண்மையாகவே உங்கள் அனைவருக்கும் 50 பேராக இருந்தாலும் சரி, 40 பேராக இருந்தாலும் சரி, பரவாயில்லை, நான் நன்றி கூற வேண்டும். நான் உண்மையாகவே மனதார்ந்த நன்றியை நான் உங்கள் அனைவருக்கும், என்னை தொடர்ந்த அனைவருக்கும் நான் கூறிக்கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இத்தோடு இந்த
தொடரை நான் முடிவுக்கு கொண்டு வருகின்றேன். மீண்டும் ஒரு முறை நன்றி, வணக்கம்.